1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இருக்கும் ஆசீர்வாதத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வசனத்திலே தாவீதுக்கு வழங்கப்பட்டது. இந்த ஆசீர்வாதத்தை அதிபதிகளுக்கு தலைவனான அமாசா என்ற ஒருவர் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் பேசின வார்த்தையின் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதிபதிகளுக்கு தலைவன், அவன் இராணுவ வீரன். ஆனால் அவன் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறார். அவர் மூலமாக தீர்க்க தரிசனம் தாவீதுக்கு வருகிறது. என்ன தீர்க்க தரிசனம் அது? அவன் சொல்லுகிறான், ஈசாயின் குமாரனே, உமது பட்சத்தில் இருப்போம். அதிபதிகள் எல்லாரும், இராணுவ வீரர் எல்லாரும், உலகத்திலே தலை சிறந்த மக்கள் என்று சொல்லப்படும் அனைவரும் உமது பட்சத்தில் இருப்போம். உங்களுக்கும் ஆண்டவர் அப்படியே கிருபை செய்வார். இன்று நான் ஒரு அனாதை, எனக்கு நம்பிக்கை இல்லை, இந்த உலகத்தில் வாழ எனக்கு வழியே இல்லை என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடும். ஆனால் ஆண்டவர் இராணுவங்களின் அதிகாரிகளை உங்களை தேடி வந்து நாங்கள் உங்களோடு இருப்போம் என்று சொல்லும்படியாக செய்ய போகிறார். You will have friends in key places, in high places, in the government and in the nation. அதோடு கூட உமக்கு சமாதானம், உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கு சமாதானம் என்று பரிசுத்த ஆவியானவர் மூலம் சொன்னார். தாவீதே, உமக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். அதோடு கூட யார் யார் உமக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சமாதானம். ஆகவே உதவி செய்கிறவர்கள் எல்லாரும் போட்டி போட்டுக்கொண்டு தாவீதிடம் ஓடி வருவார்கள் என்று சொன்னார். எங்களுக்கும் சமாதானம் வரணும், எங்களுக்கு பாக்கியம் வரணும், இவருக்கு உதவி செஞ்சா நமக்கு பாக்கியம் வரும் என்று சொல்லிக்கொண்டு ஜனங்கள் ஓடி வரும்படியாக ஆண்டவர் செய்ய போகிறார். சமாதானம் அப்படியே உங்களுக்கும் ஆண்டவர் செய்வார். உங்களுக்கு எல்லைகளில் எல்லாம் சமாதானம் உண்டாகும்படி செய்ய போகிறார். அதோடு கூட இதுவரைக்கும் ஜனங்களை பார்த்து நீங்கள், இவர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா, இந்த ஆபீஸ்ல யாராவது ஒரு அதிகாரி எனக்கு உதவி செய்ய மாட்டாரா, எங்க குடும்பத்தினர் உதவி செய்ய மாட்டாங்களா, இவர் சொத்து வச்சிருக்கிறார், இவர் எனக்கு கொஞ்சம் கொடுக்க மாட்டாரான்னு நீங்க தேடிக்கிட்டு இருந்தீங்க. இனி அவர்கள் உங்களை தேடி வருவார்கள். அவர்கள் வந்து, நாங்கள் உங்களுக்கு உதவி செய்தால், நாங்கள் உமக்கு கொடுத்தால் எங்களுக்கு சமாதானம் வருகிறது, ஆகவே கொடுக்கிறோம் என்று சொல்லி, உதவி செய்கிறோம் என்று சொல்லி உங்களுக்கு துணை நிற்க போகிறார்கள். இந்த இடத்திலே ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது, success to those who help you. சக்சஸ் என்றால் வெற்றி, ஜெயம். தாவீதே, உமக்கு ஜெயம் உண்டாயிருக்கும். உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கெல்லாம் ஜெயம் உண்டாயிருக்கும். அந்த கிருபையை கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு கொடுக்கிறார். ஆகவே நீங்கள் யாரையும் இனி தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருவரும் மூட்டை கட்டிக்கொண்டு, எப்படி குழந்தையாகிய இயேசு பெத்லகேமிலே பிறந்த பொழுது ராஜாக்கள் அவருடைய நட்சத்திரத்தை பார்த்து அவரை தேடி வந்து பொன், தூபவர்க்கம், இன்னும் அனைத்து பொருளையும் அவர்களுக்கு கொடுத்தார்களோ, அவரை பணிந்து கொண்டு கொடுத்தார்களோ, அப்படியே ராஜாக்கள் எல்லா பொக்கிஷங்களையும் சுமந்து கொண்டு, ஆர்டர்களை சுமந்து கொண்டு, சொத்துக்களை சுமந்து கொண்டு, அன்பை சுமந்து கொண்டு, பாசத்தை சுமந்து கொண்டு உங்களை தேடி வந்து உங்கள் பாதத்திலே அதை வைப்பார்கள். இது கர்த்தரால் உண்டாகும் ஆசீர்வாதம். தாவீது யாரிடமும் போய் ஒன்றும் கேட்கவில்லை, ஒவ்வொன்றும் அவன் பாதத்தில் வந்து விழுந்தது. இந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். என் பிள்ளைகள் அனாதைகள் அல்ல, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன், அப்பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஒவ்வொரு பாக்கியமும் உங்களை தேடி வரும். ஏனென்றால் உங்களிடத்தில் ஜெயம் இருக்கும், ஜெயம் இருக்கும். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்களுக்கு யார் யார் உதவி செய்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அத்தனையும் வாய்க்கும். ஜெயமாக ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையை நிலைப்படுத்துவார். ஜெயத்தை கொடுக்கும் அதிகாரம் அவரிடத்தில் உண்டு என்று ஜனங்கள் சொல்லும்படி செய்வார். You will be a source of victory. Success. அநேக வாலிப பிள்ளைகளை நான் பார்க்கிறேன்.
கர்த்தர் உங்களுக்கு சக்சஸை வைத்திருக்கிறார். சார் ஐசக் நியூட்டன் என்ற மிகப்பெரிய விஞ்ஞானியை பற்றி நீங்கள் படிக்கிறீர்கள். அவருடைய சிறு வயதில் பாட்டி தான் அவர்களை வளர்த்தார்கள். அப்பா அம்மாவுக்கு என்ன ஆச்சோ தெரியல, ஆனால் அந்த பாட்டி தான் வளர்த்தார்கள். அப்போ சொன்னாங்க, ஏம்பா நியூட்டன், உனக்கு நான் ஒன்றும் கொடுக்க முடியாது, ஏதோ சாப்பாடு போட்டு வளர்க்க முடியுது, ஆனால் நீ ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் கேளு, ஆண்டவரே எனக்கு நீர் ஜெயத்தை தார். Give me success Lord, give me success Lord, எனக்கு ஜெயத்தை தாரும் என்று தினமும் ஜெபம் பண்ணு. காலையில் எந்திரிச்ச உடனே நீ சொல்லி ஜெபம் பண்ணு, ஆண்டவரே எனக்கு நீர் ஜெயத்தை தாரும், நீர் கடவுள், நீர் தெய்வம், நீர் கர்த்தர், எனக்கு நீர் ஜெயத்தை தாரும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணு என்றார்கள். அப்படியே அவர் செய்ய ஆரம்பித்தார். அதுதான் அவருடைய வாழ்க்கைக்கு வெற்றி. அப்பதான் ஆண்டவர் அவர் கண்ணை திறந்தாரு. என்ன விழுறத பார்த்தாரு, ஆப்பிள் விழுறத பார்த்தாரு. அப்பதான் கிராவிடேஷன் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சார். இன்னைக்கும் சொல்றாங்க, ஐசக் நியூட்டன் போல ஒரு பெரிய விஞ்ஞானி இருந்ததே கிடையாது என்று. அதன் மூலமாக தான் மற்ற கண்டுபிடிப்புகள் எல்லாம் வந்தது என்று சொல்கிறார்கள். ஒரே வழி, ஆண்டவரிடம் எனக்கு நீர் ஜெயத்தை தாரும், எனக்கு நீர் வெற்றியை தாரும் என்று ஒவ்வொரு நாளும் அவன் ஜெபம் பண்ணினார். அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதிலை கொடுத்தார். அவருக்கு மட்டும் ஜெயம் இல்லை, அவருடைய பிரின்சிபல்ஸை யார் யார் யூஸ் பண்ணாங்களோ, அவருடைய கண்டுபிடிப்பை யார் யார் உபயோகித்தார்களோ அத்தனை பேருக்கும் புது கண்டுபிடிப்பு வந்தது. அப்படிதான் கர்த்தர் உங்களை வைப்பார். நீங்கள் கொண்டு வரும் ஆசீர்வாதத்தை யார் யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, யார் யார் அதை உபயோகப்படுத்துகிறார்களோ, கனம் பண்ணுகிறார்களோ, உங்களை யார் யார் கனம் பண்ணுகிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார். அந்த நிலைமையில் உங்களை ஆசீர்வாதமாக ஆண்டவர் வைப்பார். அதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். அதே காரியத்தை தான் இங்கு அமாசா சொல்லுகிறான். அவன் அதிபதிகளுக்கு தகப்பன். அவன் சொல்லுகிறான், தாவீதே உமக்கு ஜெயம், உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கு ஜெயம், உமக்கு சமாதானம், உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கு சமாதானம். அடுத்தபடியாக அவன் சொல்லுகிறான், உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார், உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார். அதுதான் முக்கியமான காரியம். நாம் சொல்ல வேண்டும், ஆண்டவரே நீர் என் தேவன், என் இருதயத்திலே நீர் இருக்க வேண்டும். கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவானாக இருப்பான், பாக்கியவதியாக இருப்பாள். அந்த கிருபையை நாம் எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும். யூ வில் பி மை காட், மை காட், என் தேவன், நீர் என் தேவன், நீர் என் தேவன், நீர் என் தேவன். ஒவ்வொரு நாளும் அந்த கிருபை கர்த்தர் நமக்கு தரும்படியாக அவரை நாம் பற்றிக் கொள்கிறோம். அதற்காக தான் நாம் அவரை ஆராதிக்க வருகிறோம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தெய்வ அன்பே, உன் சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன்,
பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. முதலாவதாக அவன் சொல்லுகிறான், தாவீதே, உம்முடைய தேவன் உமக்கு உதவி செய்ய உம்மோடு இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. எல்லாம் வல்ல இறைவனே, சர்வ வல்லமுள்ள தேவனே, எல்லாவற்றையும் செய்ய அதிகாரமுடைய சர்வ வல்லமையுள்ளவரே உங்களோடு இருக்கிறார். எதற்காக? உங்களுக்கு உதவி செய்ய. உத்தமனுக்கு கர்த்தர் துணை, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார். அவர் கூடவே இருக்கிறார் உங்களுக்கு உதவி செய்ய. எதற்காக? ஆண்டவர் முதலாவதாக அவர் உங்களுக்கு தீர்மானம் பண்ணின யாவற்றையும் உங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக உங்களோடு கூட இருக்கிறார். எரேமியா 29 அதிகாரம் 11 வசனத்தை வாசித்து பாருங்கள். அதிலே ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கானவைகளே. ஆங்கிலத்தில் மிகவும் அழகாக இருக்கிறது. I know the plans that I have for you. Plans to give you a future and plans to give you hope, not to harm you. ஆங்கிலத்திற்கும் தமிழுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது இந்த வசனத்தில். ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறேன். I have made plans for you. எபிரேயர் 4:3 கூறுகிறது, உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே அவர் நம் வாழ்வில் என்னென்ன நிறைவேற வேண்டும் என்பதை அவர் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். அதைத்தான் ஆண்டவர் ஆமோஸ் 3:7 நாம் வாசிக்கிறபடி அவருடைய ஊழியர்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்துகிறார். யார் இந்த தீர்க்கதரிசிகள்? பெரிய பிரசங்கம் பண்ணுகிறவர்களா? ஆம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள். Your sons and daughters will prophesy. இங்க இருக்கும் வாலிபர்கள், கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். இன்னும் தங்களை சிறு பிள்ளைகள் என்று சொல்லி தாழ்த்தும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாக மாற்றுகிறார். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அவருடைய தீர்மானத்தை வெளிப்பட செய்ய போகிறார். You will hear his voice. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். நீ இது படிக்க வேண்டும், நீ இப்படி செய்ய வேண்டும், நீ இப்படி வேலை செய்ய வேண்டும், இல்லை நீ இந்த பிசினஸை செய்ய வேண்டும், அதோடு கூட என்னுடைய மகிமையும் இப்படி விளங்க செய்ய வேண்டும், உன் குடும்ப வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஆண்டவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். 1967 வருடத்திலே என்னுடைய தந்தையுடைய நுரையீரல் பாதிக்கப்பட்டது. சாகும் நிலையில் இருந்தார். 34 வயசு. என் தாயை பார்த்து சொன்னார்கள், இது வரைக்கும் நான் ஆண்டவருக்கு உண்மையாக உழைச்சிருக்கிறேன். என்னுடைய தந்தையுடைய 20ஆம் வயதில் இருந்து தெருவில் நின்று 14 வருஷம் பிரசங்கம் பண்ணினார்கள். மேடை கிடையாது, கோயில் கிடையாது. ஆபீஸ் வேலை முடித்தவுடன், பேங்க் வேலை முடித்தவுடன் தெருவில் போய் நின்று 14 வருஷம் பிரசங்கம் பண்ணினார். அப்போதான் ஆண்டவர் சொன்னார், இது வரைக்கும் நீ உண்மையா இருந்தப்பா, இனிமே உன்னை பொது மேடையில் வைக்க போகிறேன் என்று சொன்னார். ஆனால் முதலாவது வந்தது என்ன? அவருடைய நுரையீரல் பாதிக்கப்பட்டது. டிபி நோய் வந்தது. இரத்த வாந்தி எடுத்துக்கொண்டிருந்தார்கள். அப்போல்லாம் எங்கள் அப்பா ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டாங்க, மருந்து எடுக்க மாட்டாங்க. விசுவாசம். அந்த நேரத்தில் அவர்கள் அப்படி இருந்தார்கள். ஆனால் எல்லாரும் அவரை விட்டு அந்த நேரத்தில் ஓடிவிட்டார்கள். அவ்வளவுதான், இவர் இறந்து போவார் என்று ஓடிவிட்டார்கள். உதவி செய்ய யாரும் இல்லை. இருள் நிறைந்த நேரம். அந்த நேரத்திலே கர்த்தர் அவருக்கு ஒரு காட்சியை காண்பித்தார். பரிசுத்த ஆவியானவர் அவரை பரலோகத்திற்கு அழைத்து சென்றார். அங்கு ஒரு தூதன் உட்கார்ந்து எதையோ எழுதி கொண்டு இருக்கிறான். அவருக்கு பின்னே நிறைய சுருளாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் அவர் என்ன எழுதுகிறார் என்பதை என் தந்தை பார்த்தார். ஒவ்வொரு மனுஷனுடைய பெயர், எப்போ பிறப்பான், எப்போ இறப்பான், ஒவ்வொரு மனுஷியுடைய பெயர், எப்பொழுது பிறப்பாள், எப்பொழுது இறப்பாள், வாழ்க்கையில் என்னென்ன ஆண்டவர் தீர்மானம் பண்ணி அந்த
மகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற போகிறார். எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ எங்கள் அப்பா கேட்டாங்க, என் கதையை பாருங்கப்பா, நான் எப்போ செத்து பரலோகம் வருவேன்னு பாருங்க, என்னால் தாங்க முடியல என்று அழுதார். அப்போ அவர் எழுந்து நின்று அந்த தேவதூதன் அவரை அணைத்து கொண்டு சொன்னார், உன் நேரம் இன்னும் வரலப்பா, இப்பதான் உன் வாழ்க்கை ஆரம்பமாகிறது என்று சொன்னார். எல்லாவற்றையும் ஆண்டவர் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். என் தந்தையின் உயிரை ஆண்டவர் திரும்ப அனுப்பினார். அதன் பிறகுதான் கோடிக்கணக்கான மக்கள் பாக்கியம் பெறும்படி ஆண்டவர் அவரை உபயோகப்படுத்தினார். உங்களுக்கும் அப்படியே ஒருவருக்கும் ஒவ்வொரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாள் என்ன நடைபெற வேண்டும், ஒவ்வொரு நிமிஷம் என்ன நடைபெற வேண்டும், யார் உங்களோடு எப்படி உறவாட வேண்டும், என்ன மார்க் வரணும், என்ன படிக்கணும், எல்லாத்தையும் ஆண்டவர் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனால் யாருக்கு அதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார்? தீர்க்கதரிசிகளுக்கு. இந்த தீர்க்கதரிசிகள் யார்? நீங்க போய் ஒருத்தட்ட ஜோமணி தீர்க்க தரிசனம் சொல்லுங்கன்னு கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன்னோடு பேசுவேன், நானே உன்னோடு பேசுவேன், உன் வாயிலே நான் வார்த்தையை வைப்பேன், உன் இருதயத்திலே என் திட்டத்தை எழுதுவேன் என்று சொல்லுகிறார். அதைத்தான் எரேமியா 31:33 நாம் வாசிக்கிறோம். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது. எரேமியா 31:33, அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ண போகிற உடன்படிக்கையாவது, இதை ஆண்டவர் உங்களோடு பண்ணும் உடன்படிக்கை, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் பாருங்கள், அவருடைய திட்டத்தை, இது நியாய பிரமாணம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறாரோ அதை உங்கள் இருதயத்திலே அவரே எழுதுகிறார். உங்கள் இருதயத்திலே அவர் அந்த தீர்மானத்தை எழும்பச் செய்கிறார். அதைத்தான் ஆண்டவர் தாவீதுக்கு செய்தார். அந்த அமாசா வந்து தாவீதை ஆசீர்வதிக்கிறான். கர்த்தர் உம்மோடு இருக்கிறார், உமக்கு உதவி செய்ய தேவன் உம்மோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அந்த நாளிலிருந்து பாருங்கள், தாவீது சொல்லுகிறான், ஆண்டவர் அவருடைய தீர்மானத்தை எல்லாம் என் இருதயத்திலே எழுதி வைத்தார். அதை 1 நாளாகமம் 28:19 நீங்கள் வாசிக்கலாம். 1 நாளாகமம் 28:19 அதிலே தாவீது சொல்லுகிறான் தமிழிலே, கர்த்தருடைய கரமே அவருடைய தீர்மானத்தை என் மீது எழுதினது. அதான் ஆங்கிலத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய கரமே அவருடைய தீர்மானத்தை என் மீது இறங்கியது, எழுதியது. அதை நான் உணர்ந்து கொள்ளும்படி, அவருடைய திட்டத்தை உணர்ந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்தார். David said, all this I have in writing from the hand of the Lord upon me, and he gave me understanding in all the details of the plan. இன்றும் பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நிரப்பப்படும் பொழுது ஆண்டவர் அவருடைய தீர்மானத்தை, உங்கள் வாழ்க்கைக்கான தீர்மானத்தை உங்கள் இருதயத்திலே வந்து எழுதுகிறார். அதை அறிந்து கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். ஆகவே வேதம் கூறுகிறது, நீங்கள் கர்த்தருக்காக காத்திருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். இந்த புது பலன் என்ன? அன்னன்னைக்கு ஆண்டவர் என்ன தீர்மானம் வச்சிருக்கிறாரோ அதை ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பார். அந்த தீர்மானத்தை அறிந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நிரம்பும் பொழுது, ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆவியிலே நிரம்பி அவர் கொடுக்கும் புது பாஷைகளை பேசும் பொழுது அந்த நாளுக்கான புது பலன் இறங்குகிறது, அந்த நாளுக்கான புது வழி திறக்கிறது, அந்த நாளுக்கான புது ஆசீர்வாதம் வருகிறது. ஒவ்வொரு நாளும் ஆகவே தான் நாம் காலையிலே ஜெபம் பண்ணுகிறோம், ஒவ்வொரு நாளும் ஆவியிலே நிரம்புகிறோம், கர்த்தர் கொடுக்கும் புது பாஷையிலே பேசுகிறோம். நேத்து பேசிட்டேன் போதுங்கன்னா நேத்து ஆசீர்வாதம் தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் புது பலனை, புது ஆசீர்வாதத்தை, புது வழியை ஆண்டவர் திறக்க விரும்புகிறார். அதன் பிறகு பாருங்கள், நீங்கள் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவீர்கள். இதுதான் கர்த்தர் உங்களோடு இருந்து நடப்பிக்கும் காரியம். உங்கள் வாயின் மூலமாகவே, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் வார்த்தையின் மூலமாகவே, அந்த தீர்க்கதரிசன வார்த்தையின் மூலமாகவே நீங்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவீர்கள். அந்த கிருபை கர்த்தர் என்று உங்களுக்கு கொடுக்கிறார். பாருங்கள், தானியேல் 5:23-24 நாம் வாசிக்கிறோம். ஒரு ராஜாவுடைய எதிர்காலம் செவுத்துல எழுதப்பட்டது.
ஏன்னா அந்த ராஜா தன் இருதயத்தை கர்த்தருக்கு திறக்கவில்லை, பாவத்தில் இருந்தான். அதனால அவன் சரித்திரத்தை ஆண்டவர் செவுத்துல எழுதினாராம். ஒரு கரம் தோன்றியது, செவுத்துல அவன் அழிந்து போகும் காரியத்தை ஆண்டவர் எழுதினார். ஆனால் நாமோ நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் காலை திறக்கும் பொழுது, அதில் பாவம் இல்லாதபடிக்கு அதை சுத்திகரித்துக் கொள்ளும் பொழுது, அதை தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பி சுத்திகரித்துக் கொள்ளும் பொழுது, அந்த இருதயத்திலே தேவனுடைய ஆவியானவருடைய புது பாஷைகளை பேசும் பொழுது, ஆண்டவர் செவுத்துல நம்மை குறித்து எழுத மாட்டார், அழிவுக்குரிய வார்த்தையை எழுத மாட்டார், ஜீவனுக்குரிய வார்த்தையை நம்முடைய இருதயத்திலே எழுதுவார். எப்பொழுது தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் எழுதப்படுகிறதோ அப்பொழுது நாம் பிழைப்போம், நாம் ஜீவனை பெறுவோம், நாம் வெற்றி பெறுவோம், சகலமும் ஜெயமாக இருக்கும். எப்பொழுது ஆண்டவர் அழுது, ஐயோ இவன் இருதயத்தை திறக்கலையே, இவ ஜெபம் பண்ணலையே, இவ வேதத்தை வாசிக்கலையே நான் அழுது தவிக்கும் பொழுது, நம் சரித்திரம் செவுத்தில் எழுதப்படும். செவுத்தில் எழுதப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அழிந்து போகும். அன்னைக்கு இரவே அந்த ராஜா செத்து போனான். He was finished. அவன் ராஜ்யம் எல்லாம் போனது. ஆகவே தான் ஒவ்வொரு நாளும் நாம் பயபக்தியோடு ஆண்டவர் என்னோடு இருக்கணும், அவர் வச்சிருக்கிற திட்டம் இந்த நாளில் நிறைவேற வேண்டும் என்று ஒவ்வொரு நாள் காலையிலும் அவரை தேடுகிறோம், அவரை கண்டடைகிறோம். ஆண்டவர் என் உள்ளத்தில் வந்த பொழுது 80ஆம் வருடத்திலே பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பினார். அப்பொழுது எனக்கு 18 வயது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம், பால், உனக்கு இதுவரைக்கும் உலக பிரகாரமான அநேக நண்பர்கள் இருந்தார்கள், ஆனால் இனி நானே உனக்கு சிநேகிதனாக இருக்க போகிறேன். You will have no other friends in this world. I will be your only friend. I will be your only friend. நானே உனக்கு சிநேகிதனாக இருப்பேன் அப்பா. அந்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் 36 வருஷம் ஆண்டவரே எனக்கு சிநேகிதனாக இருந்திருக்கிறார். ஒவ்வொரு நாள் காலையிலும் நான் அவரோடு பேசுகிறேன், அதுக்கு முன்னால் அவர் என்னோடு பேசுவார். அதுக்கு தான் காலையிலேயே எழுந்து வேதத்தை வாசிப்பேன். திறந்த உடனே வாலிப பிரயத்திலும் சரி, இந்த நாளிலும் சரி, நம்ம மனசுல வர்றதெல்லாம் அந்த நாளுக்குரிய கவலைகள். இல்லை என்றால் வாலிப பருவத்திலே தவறான எண்ணங்கள், தவறான இச்சைகள் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் வரும். மனுஷிகம் என்றால் அது கண்டிப்பாக வரும், பயப்படாதீங்க. ஆனால் ஒவ்வொரு நாள் காலையிலும் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே உம் சத்தத்தை நான் கேட்கட்டும், உமது ஜீவனுள்ள சாட்சியின் வசனம் இந்த மாயமாலமான எண்ணங்களை கொண்டு வரும் பிசாசை அழிக்கும் வல்லமை உடையது, அதுதான் அழிக்க முடியும். ஆகவே உமது வசனத்தோடு என்னோடு பேச சுவாமி. வேதத்தை வாசிக்கும் பொழுது நான் தூங்கிடக்கூடாது, என் மனசு அங்கெல்லாம் போயிடக்கூடாது, உமது சத்தத்தை நான் கேட்கணும்னு ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவேன். அதன் பிறகு வேதத்தை வாசிப்பேன், ஆண்டவர் பேசுவார், என் குறைகளை காண்பிப்பார், மன்னிப்பு கேட்பேன், அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை எல்லாம் காண்பிப்பார், அதை தாரும் என்று ஜெபம் பண்ணுவேன். அதன் பிறகு ஆவியானவருடைய புது பலன் என்னை நிரப்பும், புது பாஷைகள், அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தின் பாஷைகளை என் வாயின் மூலமாக ஆண்டவர் பேசுவார். அதன் பிறகு என் இருதயத்திலே அந்த நாளில் என்ன படிக்க வேண்டும், எப்படி நான் ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணணும், என்னெல்லாம் எழுதணும் என்று காண்பிப்பார். அதோடு கூட ஊழிய காரியங்களிலும் என்னென்ன செய்யணும், டெலிவிஷன் நிகழ்ச்சியில் என்ன செய்யணும், எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும், எப்படி ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணணும்னு காலையிலே காண்பிப்பார். அதனால காலையிலே ஆயத்தமாகி விடுவேன், எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு அன்னைக்கு அந்த காரியத்தை நான் செய்வேன். ஆண்டவர் காட்டும் அந்த காரியத்தை மட்டும் செய்வேன். கல்யாணம் ஆன பிறகு என் மனைவிக்கு நான் அந்த நாளில் என்ன செய்யணும், என் மகனுக்கு என்ன செய்யணும், அதையும் காண்பிப்பார். அதோடு கூட லட்சக்கணக்கான மக்களுக்கு என்ன செய்யணும், எப்படி தேசத்தின் தலைவராகிய பிரதம மந்திரியிடம் என்ன சொல்ல வேண்டும் என்பதை அவர் சொல்லுவார். இன்னைக்கு நீ சொல்லணும் என்று சொல்லுவார். பிரதம மந்திரியை பார்க்க முடியுமா? உடனே நான் செய்தி அனுப்புவேன், நான் அவரை பார்க்க வேண்டும், இந்த முதலமைச்சரை பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொன்னால் மட்டும்தான் நான் செல்வேன், அவர் ஒரு வார்த்தையை கொடுத்தால் மட்டும்தான் நான் செல்வேன். அவர் சொல்லும் பொழுது உடனே வாசல் திறக்கும், உடனே அவர் என்னை வீட்டிலே, அவருடைய வீட்டிலே அழைப்பார். அந்த முக்கிய மந்திரி அவர்கள் வீட்டிற்கு அழைப்பார்கள். நான் சொல்வேன், I have come to deliver the word from Jesus. இதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்தது என்று அந்த பேப்பரை எடுத்து வாசிப்பேன், அவர்களிடம் கொடுப்பேன். பயபக்தியோடு பெற்றுக்கொள்வார்கள். அவர்களுக்காக அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று அவள் மீது கரம் வைத்து ஜெபிக்கும்படியாக கர்த்தர்
கிருபையை கொடுப்பார். தேசம் திறக்கும். இப்படியே ஒவ்வொரு காரியத்தையும் நான் காலையில் எழுந்து வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணுவதின் மூலம்தான் கர்த்தர் எனக்கு வாசலை திறக்கிறார். கர்த்தர் எனக்கு ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறார். அதன் பிறகு பாருங்கள், தீங்கே உங்கள் வழியே வருவதில்லை, தீங்கே வருவதில்லை. அதற்காக தான் நாம் ஆண்டவரை தேடுகிறோம். ஒவ்வொரு நாளுக்கும் ஆண்டவர் திட்டத்தை வைத்திருக்கிறார். He is such a great God. ஆனால் அவரை பாருங்கள், அவர் நட்சத்திரங்களை உருவாக்குகிறார். ஏசாயா 40:26. இன்னும் சங்கீதம் 147:4 இந்த வசனங்கள் கூறுகிறது, அவரே தம்முடைய வல்லமையினால் வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்களை உருவாக்குகிறார். ஒவ்வொரு நட்சத்திரமும் எங்கு இருக்க வேண்டும் என்று அவர் தீர்மானம் பண்ணுகிறார். அதற்கு என்ன அளவு இருக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறார். அதற்கு என்ன மகிமை இருக்க வேண்டும், எப்படி பிரகாசிக்க வேண்டும், எந்த அளவுக்கு பிரகாசிக்க வேண்டும் என்று அவர் தீர்மானம் பண்ணுகிறார். ஒவ்வொன்றிற்கும் ஒரு நோக்கத்தை அவர் வைத்திருக்கிறார். அதன் பிறகு ஒவ்வொன்றிற்கும் ஒரு பெயரையும் வைத்திருக்கிறார். இத்தனை கோடிக்கணக்கான நட்சத்திரங்களுக்கு அவர் பெயர் வைத்திருக்கிறார். அதோடு கூட ஒவ்வொரு நாளும் அந்த நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். ஒவ்வொன்றும் அந்தந்த இடத்துல அந்த மகிமையில அந்த நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறதா என்பதை அவர் பெயர் சொல்லி அழைத்து கண்காணிக்கிறார். இன்னும் அவர் நட்சத்திரங்களை பெருகச் செய்கிறார், பெருகச் செய்கிறார், பெருகச் செய்கிறார். வேதம் கூறுகிறது, இந்த நட்சத்திரங்களில் ஒன்றாவது குறைந்து போவதில்லை. Not one of them is missing. ஒரு நட்சத்திரமாவது காணாமல் போகுவதில்லை. இப்படிப்பட்ட ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையையும் அவர் தீர்மானம் பண்ணி உருவாக்கி வைத்திருக்கிறார். உங்களை பிரகாசிக்க செய்ய, ஒரு நோக்கத்தை நிறைவேற்ற அவர் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களையும் பெயர் சொல்லி அழைக்கிறார், பெயர் சொல்லி அழைக்கிறார். நீ இருக்கிறியாமா? தனம் இருக்கிறியாமா? நம்ம தூங்கிட்டு உட்கார்ந்துருந்தோன்னா, டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துருந்தோன்னா நம்ம ஆமா இருக்கிறோம் சாமின்னு சொல்ல முடியாது. இல்லை, நம்ம எப்படி நேரத்தை காலையிலே செலவு பண்ணுகிறோம். நாம் விழித்து கொள்ளும் பொழுது தாவீது சொல்கிறான், காலையில் அவரை சந்திப்பேன். வேதம் கூறுகிறது, ஒரு முறை இயேசு எல்லாரையும் வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்களாம். ஆனால் இயேசுவோ ஒலிவ மலைக்கு சென்றார், தன் தகப்பனிடம் பேசும்படியாக. அதனால்தான் வார்த்தையிலும் செய்கையிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். என் வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஆண்டவர் எனக்குள் வந்த பொழுது பயங்கரமான தீர்க்கதரிசன ஆசீர்வாதங்கள் எனக்கு வழங்கப்பட்டது. அப்பா மூலம், மற்ற தெய்வ ஊழியர்கள் மூலம், இப்படியெல்லாம் உலகமெல்லாம் உன்னை உபயோகப்படுத்துவேன் என்றெல்லாம் சொன்னார்கள். எனக்கு 18 வயசுல இதெல்லாம் நடந்துரும், எலிசா போல 2 மடங்கு வந்துடும் என்றெல்லாம் சொன்னார்கள். இதெல்லாம் இப்பவுமே நடந்துரும் என்று நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அதனால் ஆண்டவர் சொன்னார், ரொம்ப குதிக்காது, நீ முதல்ல லூக்கா 2:51 செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதிலே ஆண்டவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர் 12 வயதாக இருக்கும் பொழுது அவர் வளர்த்தியில் பெருகினார், ஞானத்தில் பெருகினார். அதன் பிறகு மனுஷர் கண்களில் தயவில் பெருகினார். அதன் பிறகு தேவ தயவில் கிருபையில் பெருகினார். அதன் பிறகு ஆண்டவர் அவரை உபயோகப்படுத்தினார். தன் பெற்றோரிடம் கீழ்ப்படிதலோடு நடந்து கொண்டார். ஆண்டவர் சொன்னார், பால், அப்போ நான் ரொம்ப குள்ளமாக இருப்பேன், ஒல்லியாக இருப்பேன், முதல்ல உன் வளர்த்தியை பெருக பண்ண போகிறேன், அதை தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறேன், கவலைப்படாதீங்க. உங்களுடைய வளர்த்தி, உங்களுடைய உடல் சரீரத்தின் தோற்றம் எல்லாத்தையும் ஆண்டவர் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறார். அதன் பிறகு அவர் சொன்னார், உனக்கு டிகிரிகளை நான் பெருகச் செய்யணும். பிஎஸ்சி படித்து கொண்டிருந்தேன். அதன் பிறகு எம்பிஏ படி என்றார். அதன் பிறகு பிஹெச்டி பண்ணு என்று சொன்னார். 26 வயதில் சென்னை பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி மேனேஜ்மெண்ட் சயின்ஸில் முடிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். முதல் மாணவனாக மேனேஜ்மெண்ட் சயின்ஸில் சென்னை யூனிவர்சிட்டியில் முதல் மேனேஜ்மெண்ட் எம்பிஏ, அதில் பிஹெச்டி பெறும்படியாக சென்னை பல்கலைக்கழக சரித்திரத்தில் ஆண்டவர் எனக்கு
டிகிரியை பெறும்படி செய்தார். அதன் பிறகு ஆண்டவர் அவருடைய கிருபையை கொடுத்தார். சாட்சி கொடுப்பேன், அவ்வளவுதான். அதன் பிறகு என் தந்தை கூட்டங்களுக்கு வர முடியாமல் போனது. யாரை அனுப்புவது என்று தேடுவார்கள். ஆண்டவர் சொல்லுவார், உன் மகனை அனுப்பு. 20 வயசுல பெரிய பொதுக்கூட்டத்தில் பேச ஆரம்பித்தேன். எனக்கு அனுபவமே கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து போவேன், எங்கள் அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து போவேன். வர்றவங்கெல்லாம் என்னை ஏற்றுக்கொள்வார்களா? என்னால் பேச முடியுமா? எங்கள் அப்பா பெரிய தீர்க்கதரிசி, நமக்கு ஒரு வரமும் கிடையாது. அப்போ நான் போய் நின்னா யாராவது என்னை ஏற்றுக்கொள்வார்களா? கேலி பண்ணிட்டு எஞ்சி போயிடுவாங்களா என்ற பயம்லாம் அந்த நேரத்தில் எனக்கு இல்லவே இல்லை. எங்கள் அப்பாவுக்கு நான் கீழ்ப்படுகிறேன், ஆகவே ஆண்டவர் என்னோடு இருப்பார். எங்கள் அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து போகிறேன், ஆகவே ஆண்டவர் என்னோடு இருப்பார். தெய்வம் சர்வ வல்லமுள்ளவர், இயேசு சொல்லி இருக்கிறார். அதனால தான் எங்கள் அப்பா சொல்லி இருக்கிறார், ஆகவே அவர் என்னோடு இருப்பார். கீழ்ப்படிதல், அது நிமித்தம் தான் நான் போய் நின்றேன். ஆனால் கிருபை பெருகிற்று. 14 வருஷம் ஆண்டவர் என்னை ஊழியத்திலே உபயோகப்படுத்த ஆரம்பித்த நாளிலிருந்து நான் கீழ்ப்படிதலோடு போய் நிற்பேன், அவ்வளவுதான். அற்புதங்களை ஆண்டவர் செய்வார், ஆயிரக்கணக்கான மக்களை ரட்சிப்பார், சுகமளிக்கும் வல்லமை கிரியை செய்யும். எங்கள் அப்பா அடுத்த நாள் வருவார்கள், பெயர் சொல்லி அழைப்பார்கள், தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள், எல்லாம் செய்வாங்க. ஆனால் எனக்கு வரம் கிடையாது. நான் ஒருவேளை சொல்லியிருக்கலாம், ஐயோ எங்கள் அப்பா வரங்கள் நமக்கு கிடையாது, அந்த மேடையில் நான் நிற்க மாட்டேன் என்று. இல்லை, கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அதை செய்வோம். இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை செய்வோம். 14 வருஷம். அதன் பிறகு 14 வருஷம் முடிந்தவுடன் என் பிறந்த நாள் அன்று ஒரு போதகர் மூலமாக ஒரு ஜெப கூட்டத்திலே தீர்க்க தரிசனம் வந்தது. அது அவைகள் 2 மூலமாக கர்த்தர் சொன்னார், இனி பால் உன் தகப்பன் மீது இருக்கும் அந்த வரங்களை 2 மடங்காக உன் மீது அது செயல்படும்படியாக செய்வேன் என்று சொன்னார். அதன் பிறகுதான் ஜனங்களுடைய பெயர்களை அழைக்கும் கிருபை வந்தது. 14 வருஷம். அடுத்த 14 வருஷம் அந்த கிருபை தான். அதோடு கூட காருண்யாவை பல்கலைக்கழகமாக கட்டி எழுப்பும் கிருபை. ஒவ்வொரு நாளும் பேசுவார். என்ன கிருபையை கொடுத்தாரோ அதை வைத்து கீழ்ப்படிதலோடு செயல்படும்படி செய்தார். ஒவ்வொரு நாளும் இதை செய், இதை செய், இதை செய். வேதத்தை வாசித்து ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்திலே அந்த நாளுக்கான அஜெண்டாவை எழுதுவார். அதை செய்வேன், அவ்வளவுதான். நான் பெரிய ஆளாயிரணும், நான் அதை சாதிச்சிடணும்னு ஒரு நாள் நான் யோசித்ததே கிடையாது. கர்த்தர் சொல்லுகிறார், அதை செய்வோம். அதான் கர்த்தர் கொடுக்கும் தீர்க்க தரிசனம் வழி நடத்துது. அதை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதுவே உங்களை உயர்த்தும் கிருபை. உங்களோடு பேசுவார், தைரியமாயிருப்பீர்கள், பயமே இருக்காது. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். 1 சாமுவேல் 14:45 வாசித்து பாருங்கள். 14:45 யோனத்தானை குறித்து ஜனங்கள் சொன்னார்கள், கர்த்தர் துணை நிற்க அவன் காரியத்தை நடப்பித்தான். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்கள் முன்னே போவேன், நான் உங்களோடு இருப்பேன். கர்த்தர் துணை நிற்க அவன் காரியத்தை நடப்பித்தான். அதன் பிறகு 14 வருடங்கள் முடிந்தது. என் தந்தை சரியாக 14 வருடம் முடிவிலே ஆண்டவரிடம் சென்றார். அதன் பிறகுதான் கர்த்தர் எனக்கு டெல்லி ஜெபகோபுரத்தை ஆரம்பி, இஸ்ரேல் ஜெபகோபுரத்தை ஆரம்பி, தேச தலைவர்களுக்கு இதை சொல்லு என்று சொல்லி தேசத்திற்கான தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியாக, ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியாக தீர்க்க தரிசன வரத்தை 28 வருடங்களுக்கு பிறகு கர்த்தர் இரக்கமாக செயல்படுத்த ஆரம்பித்தார். ஏன்ட்ட கொடுக்கல, அவர் செயல்படுத்த ஆரம்பித்தார். அன்னன்னைக்கு அவர் சொல்றத நான் செய்கிறேன். எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் ஜெபகோபுரங்களுக்கு ஃபோன் பண்ணுகிறார்கள், கடிதம் எழுதுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தனித்தனியே நான் போய் ஜெபிக்க முடியாது. கடந்த மாதம் மட்டும் 5.5 லட்சம் மக்கள் ஜெபகோபுரத்திற்கு ஃபோன் பண்ணி இருக்கிறார்கள். இன்னும் பல லட்சம் மக்கள் நேரில் வந்து ஜெபம் பண்ணி கொண்டார்கள், பொதுக்கூட்டங்களில் பாக்கியம் பெற்றார்கள், வெப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பாக்கியம் பெற்றிருக்கிறார்கள். அதெல்லாம் இன்னும் அதிகமான லட்சம். ஆனால் இத்தனை பேருக்கு எப்படி அற்புதங்களை கொண்டு வருவது? ஆண்டவர் எனக்கு சொன்னார், நான் சொல்வதை அந்த நாளில் நீ செய். ஒரு நாளில் 5 லட்சம் மக்களுக்கு பிரசங்கம் பண்ண வைப்பார். அடுத்த நாளில் காலையில் ஒரு மனுஷனுக்கு ஜெபிக்க வைப்பார். நான் எப்படி 5 லட்சம் மக்களுக்கு வல்லமையோடு பயபக்தியோடு ஜெபிக்கிறேனோ அதே போல அந்த 5 லட்சம் மக்களுக்கு செய்யும் ஜெபத்தை அந்த ஒரு மனிதனுக்கு, ஒரு மனுஷிக்கு செய்வேன். சில வேளைகளில் 5 லட்சம் பேருக்கு பேசுவேன்.
ஆனால் அடுத்த நாள் 20 பேருக்கு பேசும்படி ஆண்டவர் செய்வார். வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். ஜனங்களை கொண்டு வருவது, ஜனங்களுக்கு ஊழியம் செய்வது நான் அல்ல, இயேசு. அவர் சொல்வதை செய்கிறேன், சொல்வதை செய்கிறேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அந்த 20 பேருக்கு 2 லட்சம் பேருக்கு பிரசங்கம் பண்ணுவது போல ஜபிக்கும்படி ஆண்டவர் வைக்கிறார். அந்த கிருபை பெருகுகிறது. அதன் பிறகு 5 லட்சம் பேருக்கு ஜபிக்கும் பொழுது அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அநேகத்தின் மீது அதிகாரியாய் நான் வைப்பேன். உங்களோடும் பேசுவார். அன்னைக்கு பிசிக்ஸ் ஒரு பேஜ் படிக்க சொல்றாரோ அதை தைரியமா உண்மையா படிங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய டிகிரிகளை கொடுப்பார். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் உங்களோடு பேசுவார், உங்களோடு கூடவே இருப்பார், உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். அதில் நீங்கள் உண்மையா இருக்கும் பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் பேசணுமே சுவாமின்னு பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி ஆவியிலே நிரம்பி அவருடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொள்ளும் பொழுது பாருங்கள், ஆண்டவர் கூட இருப்பார். அதன் பிறகு தடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கி போடுவார். தடையே இருக்காது. பணம் இல்லையே, எங்க அப்பா இப்படி இருக்கிறாங்களே, எங்க அம்மா இப்படி இருக்கிறாங்களே, நான் இப்படி இருக்கிறேனே நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறார், புழுதியிலிருந்து எடுக்கிறார். அவர்களை ராஜாக்களுடைய சிங்காசனங்களில் உட்கார வைக்கிறார். எல்லா தடைகளையும் ஆண்டவர் நீக்கி போடுகிறார். உங்களுக்கு அப்படி செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தரையிலே விழப்பண்ண போகிறார். ஆனால் அந்த தடைகள் இனி வராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவருடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் தடையே இருக்காது. மீகா 2:13 ஆண்டவர் முன்னே செல்வார், தடைகள் எல்லாவற்றையும் அவர் நீக்கி போடுவார். தாவீதுக்கு என்ன நடந்தது அவன் சொல்லுகிறான் பாருங்கள். அடுத்த வசனம் 1 நாளாகமும் 28:20 சாலமோனிடம் தாவீது சொல்லுகிறான், சாலமோனே நீ கர்த்தருடைய வேலையை செய், கர்த்தர் உனக்கு கொடுக்கும் வேலையை செய். ஜஸ்ட் டூ த ஒர்க் ஆஃப் காட். அன்னன்னைக்கு நீ என்னென்ன செய்ய வேணும்னு ஆண்டவர் சொல்றாரோ அதை செய். நீ கேட்கிற காலையில அதை தொடர்ந்து அந்த வேலையை செய். நிறைய நேரம் நாளைக்கு செஞ்சுக்கலாம், அடுத்த நாள் செஞ்சுக்கலாம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதே நமக்கு வாசல்களை திறக்கும் கிருபை. பெற்றோருக்கு கீழ்ப்படிய சொன்னா பெற்றோருக்கு கீழ்ப்படிவோம். மனைவியை நேசிக்க சொன்னா மனைவியை நேசிப்போம், அதை செய்வோம். வேலை ஸ்தலத்தில் உண்மையா இருக்க சொன்னால் அதை செய்வோம். இந்த வேலையில செய் இன்னைக்குன்னு சொன்னா அதை செய்வோம். பிசினஸ்ல செய்யன்னு சொன்னா செய்வோம். இந்த வார்த்தையை அவருக்கு சொல்லுன்னு சொன்னா சொல்லுவோம். இவருக்கு இப்படி ஜெபம் பண்ணுன்னு சொன்னா சொல்லுவோம். அவ்வளவுதான். நம்மளா பிளான் போட வேண்டிய அவசியம் இல்லை. அதை செய்யணும், அதை செய்யணும். அவருக்கு கீழ்ப்படிவதே பலிகளை பார்க்கிலும் உத்தமமானது. obedience is better than sacrifice. 1 சாமுவேல் 15:22. 1 தெசலோனிக்கேயர் 4:11 வாசித்து பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:11 அதிலே பவுல் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் சொந்த அலுவல்களை கவனித்தால் போதும். மைண்ட் யோர் பிசினஸ். நீங்க உங்க வேலையை பாருங்கப்பா. அவர் அதை சொல்றாரு, இவர் அதை சொல்றாருன்னு நீங்க கேட்காதீங்க. அந்த அம்மாவுக்கு இப்படி வெற்றி கிடைச்சிருச்சு, இந்த அம்மாவுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு, அதை செய்வோம் என்று செய்யாதிருங்க. நான் சொல்லுகிறதை செய்யுங்கள். உங்கள் சொந்த அலுவல்களை நீங்கள் கவனியுங்கள். அதோடு கூட உங்கள் சொந்த வேலையை செய்யுங்கள். அமைதியான ஜீவனம் பண்ணுங்கள். யாரோடும் போராட்டம் வேண்டாம், பொறாமை வேண்டாம், கோபம் வேண்டாம். அமைதியாய் ஜீவனம் பண்ணுங்கள். இன்னும் உங்கள் கைகளினால் வேலை செய்யுங்கள். work with your hands. Work with your hands. Mind your business, lead a quiet life and work with your hands. Then you will have great success. சங்கீதம் 1:3 கூறுகிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏசாயா 65:23 கூறுகிறது, உங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாள் அனுபவிக்கும்படியாக ஆண்டவர் செய்வார். இந்த கிருபை கர்த்தர் உங்களுக்கு இன்று தரப்போகிறார். தைரியமாக இருங்கள். நீங்கள் எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியிலும் திறந்த வாசல். உங்களை உயர்த்த போகிறார். எல்லா விதத்திலும் அவர் நீங்கள் செய்யும் வேலைகளை ஆசீர்வதிப்பார். என் வேலையில் ஆசீர்வாதம் இல்லையே, என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லையே, என் ஊழியத்தில் ஆசீர்வாதம் இல்லையே, என்னுடைய பிஸ்னஸில் ஆசீர்வாதம் இல்லையே, என் பிள்ளைங்க வாழ்வில் ஆசீர்வாதம் இல்லையேன்னு கவலைப்படாதீங்க.
அன்றைக்கு கர்த்தர் பேசுவார். அதை செய்யும்படியாக கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பார், வாசலை திறப்பார். அதை செய்யும்படியான இருதயத்தையும் கொடுப்பார். இது என்னால முடியாது என்று சொல்லாதிருங்கள். உங்களால முடியாது தான், ஆனால் கர்த்தரால் முடியும். அவர் உங்களுக்கு துணை நிற்கிறார். கர்த்தர் துணை நிற்க அவன் காரியத்தை நடப்பிப்பான். தாவீது சொல்லுகிறார் சாலமோனிடம், 1 நாளாகமம் 28:21 சாலமோன், வேலையை ஆரம்பிப்பா, உனக்கு உதவி செய்ய எல்லா ஜனங்களும் இருக்கிறார்கள். ஆசாரியர்கள் இருக்கிறார்கள், லேவியர்கள் இருக்கிறார்கள், இன்னும் வேலை செய்யக்கூடிய நிபுணர்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் வந்து நீ சொல்வதை எல்லாம் செய்வார்கள். உங்களுக்கு அப்படியே ஆண்டவர் செய்ய போகிறார். எல்லாரும் உதவி செய்யும் மக்கள் உங்களை தேடி வரும்படி செய்வார். இன்னும் அடுத்த பகுதியிலே 1 நாளாகவும் 29:6 வரைக்கும் வேலைக்கான எல்லா தேவையும் அவரே சந்திப்பார். இந்த தலைவர்கள் எல்லாரும் தங்கம், பொன், வெள்ளி, பிரான்ஸ், அயர்ன் எல்லாவற்றையும் கொண்டு வருவார்கள். கற்கள் எல்லாம் கொண்டு வருவார்கள். எல்லாரும் மனம் உவந்து கொடுப்பார்கள். அதோடு கூட கர்த்தர் உன்னை யாவற்றையும் செய்து முடிக்கும் கிருபையினால் நிரப்புவார். உனக்கு ஜெயத்தை தருவார். இன்று அந்த ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதற்கு தீர்க்கதரிசன ஆவியை கர்த்தர் உங்கள் மீது வைக்க போகிறார். கர்த்தர் உங்களுடைய இருதயத்திலே உங்களுக்கான தீர்மானத்தை இப்பொழுது எழுதி கொண்டிருக்கிறார். இப்பொழுது அதை நீங்கள் அறியும்படி உங்கள் கண்களை இப்பொழுது திறக்கிறார். தீர்க்கதரிசன ஆவியினால் உங்களை நிரப்புகிறார். நீங்கள் அவருடைய தீர்மானத்தை அறிவீர்கள். இந்த நேரத்திலிருந்து அறிவீர்கள். இந்த நேரத்திலிருந்து அவருடைய ஜீவனால் நிரம்புகிறீர்கள். எல்லாரும் வாயை திறந்து இருதயத்தை திறந்து, ஆண்டவரே என்னை உமது ஆவியினால் நிரப்பும் என்று சொல்லுவீர்களா? உமது தீர்க்கதரிசன ஆவியினால் நிரப்பும் ஏசப்பா. என் வாயிலே நீர் எனக்கு தீர்மானம் பண்ணினவைகளை புது பாஷையினால் பேசும்படி அருள் புரியும் ஏசப்பா, அருள் புரியும் ஏசப்பா என்று எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். It is going to multiply, 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 multiply. ஒவ்வொருவரிடமும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பேசுவார், ஒவ்வொரு காரியத்திலும் பேசுவார். அத்தனையும் நீங்கள் செய்யும்படியான பலத்தை கொடுப்பார். பொன் வெள்ளி வந்து காலிலே விழும். ஜனங்கள் உதவி செய்ய தேடி வருவார்கள். வாசல்கள் திறக்கும். நீங்கள் ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்பீர்கள். அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் கொடுக்கிறார். அவருடைய ஜீவன் இறங்குகிறது. பரம்பரை பரம்பரையாக அந்த கிருபை பெருக போகிறது, பெருக போகிறது. நீங்கள் ராஜாக்களாக மாறுவீர்கள். ராஜாக்களின் புத்தராக இருப்பீர்கள். ராஜாக்களுக்கு தீர்க்கதரிசனம் உரைக்கிறவர்களாக இருப்பீர்கள். அந்த கிருபை இறங்குகிறது, இறங்குகிறது. ஏசப்பா நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். கர்த்தருடைய சித்தம் எல்லாம், கர்த்தருடைய தீர்மானம் எல்லாம் எழுதப்படுகிறது, எழுதப்படுகிறது, எழுதப்படுகிறது. கவலைகள் எழுதப்பட்டவைகளாக இருந்தது. அந்த கவலைகளை எல்லாம் ஆண்டவர் கழுவி போடுகிறார், எடுத்து போடுகிறார். பயங்களை எடுத்து போடுகிறார், திகிலை எடுத்து போடுகிறார், பாவ உணர்வுகளை எடுத்து போடுகிறார், சோம்பேறி தனத்தை எடுத்து போடுகிறார். கர்த்தருடைய வார்த்தை எழுதப்படுகிறது. உங்கள் இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தை எழுதப்படுகிறது. உங்கள் கணவன் இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தை எழுதப்படுகிறது. உங்கள் பிள்ளைகள் இருதயத்திலே கர்த்தருடைய தீர்க்கதரிசன திட்டங்கள் எழுதப்படுகிறது. நன்றி, நன்றி, நன்றி. அந்த கிருபை இறங்குவதற்காக நன்றி இயேசுப்பா, இறங்குவதற்காக நன்றி. புது இருதயம், புது ஆவி, புது வாழ்க்கை, புது பலன், புது நிலைமை, வாழ்க்கையின் புது நிலைமை, உயர்ந்த நிலைமை அந்த பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியாக தீர்க்கதரிசன வார்த்தை எழுதுவதற்காக நன்றி, நன்றி, நன்றி இயேசுப்பா. அந்த கிருபை பெருகட்டும். அந்த கிருபை நீர் வரும் வரைக்கும் அவர்களுக்குள் பெருகட்டும் இயேசுப்பா. Thank you Lord. பெருகட்டும், பெருகட்டும், பெருகட்டும். இப்பொழுது இருக்கிறதை விட 1000 மடங்கு பெருகட்டும், 1000 மடங்கு பெருகட்டும். 1000 மடங்கு தீர்க்கதரிசன பலன், 1000 மடங்கு ரெவலேஷன்ஸ், 1000 மடங்கு வேலை செய்யும் பலன், 1000 மடங்கு மக்கள் கண்களில் தயவு, 1000 மடங்கு செழிப்பு, செழிப்பு, செழிப்பு. பொன் வெள்ளி வந்து கொட்டட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்குவதற்காக நன்றி, நன்றி, நன்றி.
நன்றி நன்றி இயேசுப்பா. இந்த ஊழியத்திலும் இந்த கிருபையை 1000 மடங்கு பெருக செய்வதற்காக நன்றி நன்றி நன்றி. ஒரு போராட்டம் இல்லாமல் இனி சகலத்தையும் சுதந்திரிக்கத்தக்கதான கிருபையை நீர் பெருக செய்வதற்காக நன்றி 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 நன்றி. புது ஆவி, புது எண்ணம், புது பலன் இறங்குகிறது, புது வைராக்கியம், புது ஜெயம், புது சமாதானம் இறங்குகிறது இறங்குகிறது. நீங்கள் எழும்பி பிரகாசியுங்கள், எழும்பி பிரகாசியுங்கள். உங்களுக்கு ஆண்டவருடைய வெளிச்சம் வந்தது, ஆண்டவருடைய மகிமை இறங்குகிறது. எழும்பி பிரகாசி. 1000 மடங்கு கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். இந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவர் மீதும் நான் வைக்கிறேன் ஏசப்பா. நீ சொன்னபடி வைக்கிறேன் ஏசப்பா. அதை உறுதிப்படுத்துவதற்காக நன்றி நன்றி ஏசப்பா. நன்றி ஏசப்பா. நன்றி ஏசப்பா. நன்றி ஏசப்பா. ஜெயம் 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 ஜெயம். எல்லாவற்றிலும் வெற்றி, நிறைவான பலனை கொடுப்பதற்காக நன்றி. கோடா கொடி ஸ்தோத்திரம், கோடா கொடி ஸ்தோத்திரம். தேவ தூதர்கள் எப்பொழுதும் அவர்களோடு இருக்க போவதற்காக நன்றி. பரலோகத்தின் வாசல் எப்பொழுதும் திறந்திருக்க போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். எல்லா ஜனங்களின் நன்மதிப்பும், எல்லா ஜனங்களின் ஆதரவும் பெருக போகிற தயவுக்காக நன்றி. உமது பிள்ளைகளை பாக்கியசாலிகளாக நீர் வைத்து மறுரூபப்படுத்தி உயர்த்துவதற்காக நன்றி. கோடா கொடி நன்றி.